எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ செய்யலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன், வாங்க செய்யலாம். எல்லா பொருளும் அதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் ஒரு 7-8 முந்திரி, இதை நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம அதை வறுத்துக்கலாம். ஒரு மிதமான ஹீட்டில் வச்சு மெதுவாக அதை வறுத்துக்குங்க. ரொம்ப ஹீட்டு தேவையில்லை, அப்போ தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இதுக்கு நம்ம தேங்காய் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. முந்திரியோட டேஸ்ட்டு தான் இதுக்கு காரத்தை குறைக்கிறதுக்கு முந்திரி தான் நம்ம இதுக்கு போட போகிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு நம்ம மிக்சியில் இதை அடிக்கணும் பவுட்ராக்க. அது கூடவே 2 தக்காளி பழமும் போட்டு அடிச்சுக்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன், அதனால தான் அது பொறுமையாக தான் வறுக்கணும். சிம்மில் வச்சு, ஏன்னா தீஞ்சிடுச்சுன்னா முந்திரி நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ ரோஸ்ட் ஆகிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கிறேன். சிக்கனை இப்போ செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு 3 குழிக்கரண்டியால் ஒரு 3 கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது ஒரு 350 அளவு சிக்கன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வேறு எதுவும் போட போகிறதில்ல. நம்ம டைரெக்டாக ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக பொடியாக சப்பிங் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுங்க. கத்தியிலே கட் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். நீங்கள் இப்போ ஆனியனை கொஞ்சம் ஓரளவு எப்படி வதக்கணுன்னா, ஒரு எண்ணெய் பீஸுக்கு போகிற அளவுக்கு வதக்கணும். அதாவது ஆயில் வெளில வரணும், வெள்ளையாகவே இருக்கணும், ரொம்ப கருகக்கூடாது. அந்த மாதிரி இப்போ அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம மிக்சியில் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகாய், முந்திரி இதெல்லாம் போட்டு பொடிச்சிட்டு அது மசிஞ்ச பிறகு அதுலேயே தக்காளியும் சேர்க்கணும். மீதி இருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுருந்தேன், மறுபடியும் ஹீட்டு கூட்டிகிட்டு வதக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. நம்ம காரம் மிளகாய் அங்கேயே அரைச்சிட்டோம். இங்கே இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு காரம், கொஞ்சமாக மிளகாத்தூள். அடுத்தது தனியா பவுடர், அது 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு இப்போ நான் சேர்த்துட்டேன். லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் மசாலா எல்லாம் இந்த உப்பு சேர்ந்துடும். இப்போ இந்த சிக்கன் பீஸெல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம்.
இது இப்போ அப்படியே அந்த எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்து கொடுங்க. வறுபட்டு வரணும். அது அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 3 நிமிஷம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த கறியில் சேரும். நல்லா பிரட்டி கொடுங்க. உப்பு காரம்லாம் அதில் சேர அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா அதை பிரட்டி ஃப்ரை பண்ணி விடுங்க. எண்ணெய் அப்படியே கக்கி வரும், அந்த டைம் வரைக்கும் பிரட்டி விடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். மிளகாய், முந்திரி, தக்காளி 3ஐயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை அதில் சேர்த்துடலாம். அடுத்தது ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம தக்காளி கலவையை அதில் சேர்த்துடலாம். தக்காளி, மிளகாய், முந்திரி அரைச்சதை அதில் சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விடலாம். நம்ம இந்த மசாலா பூரா அதில் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் இப்போ நீங்கள் குக் பண்ணணும். நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. நம்ம எப்பயுமே யூஸ்வலாக செய்கிற சிக்கன் மாதிரி இல்லாமல் இது ரெஸ்டாரண்ட் சைடில் சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் நம்ம ரொம்ப காரமும் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். அப்புறம் ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டாக, இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே மிளகு சிக்கன் அப்படி இப்போ இது மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓரளவு வந்துடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம தண்ணி விடணும். இதில் கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு அது நல்லா வெந்து அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் இறங்கி வரணும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிட்டு. பாருங்க, இப்போவும் மறுபடியும் அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அப்படி எண்ணெய் பிரிய ஆரம்பித்தாலே அதில் உப்பு காரெல்லாம் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். அதில் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு மீடியம் ஹீட்டில் வைக்கலாம். 10 நிமிஷம் ஆகும் எப்படியும். அப்போ தான் அந்த உப்பு காரெல்லாம் ஏறணும், அந்த தண்ணி சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இடையில திறந்து வேணான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு. ஆனால் இன்னும் வாட்டர் அப்படியே இருக்குது. இன்னமும் அது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரவுக்கு வரணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம், உப்பு போதுமா பத்தலையான்னு. இப்போ நான் கரம் மசாலா தூள் வேறு போட்டேன், அது வீடியோவில் மிஸ் ஆகிட்டு. கரம் மசாலா தூள் லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ அந்த வாசனை நல்லா கிடைக்கும். 1 ஸ்பூன் கரம் மசாலா இந்த டைமில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் கக்கி அழகாக வந்துட்டுருக்கு. எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுதான் நான் எண்ணெய் கக்கி வருதுன்னு சொல்கிறது. எண்ணெய் பிரிஞ்சிடும். அந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளில வந்துடும்.
அந்த மாதிரி வர்றப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அப்படியே சாப்பிட்லாம். இப்போ எடுத்து இந்த டைமில் உப்பும் பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு என்னோடய இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, நான் உப்பு செக் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாம் என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான், ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். மற்ற வீடியோவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.